குட்டீஸும் அங்க இருப்பாங்க. நாம அங்க போலாம். நானும் வருவேன். பால் குடிச்சிட்டு போலாம். ஓகேவா? சரிக்கா. இருங்க, கொடுக்குற 1000 ரூபாய்க்கு பால்ல இருந்து பீ துணி எல்லாம் சரி வரைக்கும் எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, வயசான காலத்துல யாரும் எனக்கு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த புழுக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு திரிய வேண்டியதா கிடக்குது. எல்லாம் என்ன நேர கொடுமை. அக்கா சொல்லு சுஜன் குட்டி. அக்கா, நீ இல்லாத போது ஆயா இருக்குல்ல, அது என்ன ரொம்ப அடிக்குக்கா. சொல்லி சொல்லி அடிக்கி. அடிக்கிறாங்களா? என்ன பண்ணாங்க? ஐயோ, அந்த குட்டி சாத்தா நம்மள ஏதோ போட்டு விடுது போல. போய் ஏதாவது பேச்ச மாத்தி விடணும். மேடம் வாங்க ஐயா, பால் ஆத்தி கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டேன் மேடம். இந்தாங்க, குழந்தைக்கு பாலை கொடுங்க. கொடுங்க மேடம். ஆறிடுச்சு, கொடுக்கலாம், கொடுங்க. அக்கா, இந்த இந்த ஆயாதா. அக்கா என்ன தங்கம், பையன் ஏதோ சொல்ல வரான், என்னன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன சுஜன் குட்டி சொல்ற, ஒண்ணும் புரியல. ஐயோ, குட்டி சாத்தா மறுபடியும் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா இதை ஏதாவது ஒண்ணு பண்ணி மாத்தணும். பாலை குடி வா. குடுங்க, நான் படுத்துட்டு குடிக்கிறேன். மேடம் படுக்க வச்சு கொடுங்க, இல்லைன்னா போற ஏறி இருக்கும் குழந்தைக்கு. சரிங்க ஐயா. நான் படுத்துக்கிறேன்க்கா. பாடு பாடு. ரொம்ப பசியில இருந்து பண்ணாட்டு இருக்கு. அதான் மேடம் மடக்கு மடக்குன்னு குடிக்கிறேன். அம்மா ஐயா, குடிக்கட்டும் குடிக்கட்டும். சுஜான் பார்த்து பொறுமையா குடி. குடி குடி, பொறுமையா குடி. உனக்கு தான் அம்பிட்டு பாலு. அக்கா போதும். சரி, கொண்டா பால் பட்டியா. அக்கா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேக்கா. சரி சரி, நீ தூங்கு. ஆயா இங்கதான் இருப்பாங்க, பாத்துப்பாங்க உன்ன. ஆயா வேண்டாம், அவ என்ன அடிப்பா. நான் அதுக்கிட்ட இருக்க மாட்டேன். என்ன ஆயா அதெல்லாம்? அடிப்பீங்களா குழந்தைய? ஏன் மேடம் இங்க இல்ல, அவன் சின்ன குழந்தை. அவன் ஏதோ தெரியாம சொல்றான். அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க ஏன் கிட்ட கோவப்படுறீங்க? நான் எதுக்கு குழந்தை அடிக்க போறேன், நீங்களே சொல்லுங்க. ஏன் போய் சொல்லுது, ஆயா என்ன அடிக்கும், நான் அதுக்கிட்ட இருக்க மாட்டேன். போறோங்க ஐயோ, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி வராது. நானும் போனா போது வயசானவங்க இன்னைக்கு சரியாயிருவாங்க, நாளைக்கு சரியாயிருவாங்க விட்டுட்டு இருக்கேன். இதே பொக்காதான் போயிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஐயோ இல்ல மேடம், குழந்தை ஏதோ தெரியாம சொல்றான். அந்த குழந்தை வச்ச கிட்ட இவ்வளவு பெரிய மனுஷன் என் மேல கோவப்பட்டா என்ன ஆயுது? பாருங்க ஐயா, நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எந்த குழந்தைங்க மேலேயாவது இன்னைக்கு கையை வச்சிங்க, அவ்வளவுதான். போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற இடத்துக்கு வேலையை தேடி. பாத்துக்கங்க, அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு எதுவும் ஆக போறது இல்ல. அப்படியெல்லாம் இல்ல மேடம், இனிமே அந்த மாதிரி நடக்காத நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சு விடுங்க. சரி சரி, போய் குழந்தைங்களுக்கு காலையில டிஃபன் ரெடி பண்ற வேலையை பாருங்க. போங்க, காரம் எல்லாம் கம்மியா போடுங்க, சரியா? சரி மேடம், நான் போய் வேலையை பாக்குறேன். நீங்க இல்லைன்னா குழந்தை பக்கத்திலே இருங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. குட்டி சத்தம் அப்படியே போட்டு விட்டுருச்சு. ஒரு நாள் தனியா கிடைக்காம போயிருவேன், அப்ப பாத்துக்கிறேன் உன்ன. வயசானவங்க போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்றாங்க. இன்னொன்னு அந்த மாதிரி நடக்கட்டும், அப்புறம் தெரியும் என்ன ஆகுதுன்னு. இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அந்த பொண்ணுங்க மேல கோவப்படுற? உனக்கு இதெல்லாம் நியாயமா? ஏன் செஞ்ச இப்படி பண்ற? நீ நிறுத்துடா. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா? இப்போல இருந்து நானும் பார்த்துருக்கேன், அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண சொல்லு. அந்த பொண்ணு பட்டுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. நானும் பார்த்து போடான்னு சொல்றேன். அதுக்குள்ள கொண்டு போய் அந்த பொண்ணு மேல வண்டி இடிச்சிட்டேன். நீ வண்டி இடிச்சிட்டு அந்த பொண்ணு மேல அப்படி கத்துற. இதெல்லாம் உனக்கே நியாயமா சொல்லு? கூட வந்த பொண்ணு பேசிச்சுதான் இல்லைங்களே, ஆனால் நீ பண்ண தப்பு தானே, அதனால தானே அவங்களும் பேசிட்டாங்க. அவங்க பேசினது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை, ஆனால் நீ பண்ணது தப்பு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என்னன்னா நீ ஏன்னா இல்லை அவளுக்கு என்னன்னா எனக்கு புரியல. நியாயத்தை நான் சொன்னேன்டா, நான் நியாயமா நடந்துப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீ இன்னைக்கு நடந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மாத்திக்க சஞ்சய், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அப்படிலாம் நான் மாற்றிக்க முடியாது, அதுவும் ஒரு பொண்ணுக்காக. என்னது ஒரு பொண்ணுக்காக? பொண்ணுன்னா உனக்கு அவ்வளோ சிப்பா? உன்னை மாற்ற முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. சரி, இதுக்கு மேலே இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வா கிளாஸ்க்கு போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ரேகிங் பண்ணணும்னு சொன்னேன், நீ கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிருக்க. இது வேற இருக்கா? அப்போ மாட்டினடா பொம்பரை கட்ட மண்டையா. இப்போ என்னதான் பண்ணுறது சஞ்சய்? இப்போ என்ன ரேகிங் பண்ணிட்டு தான் வருவியா? ஆமாடா, ரேகிங் பண்ணிட்டு தான் வருவேன். நீ வேணா கிளாஸ்க்கு போகிறனா போ. சரி, உன் விருப்பம், என்னமோ பண்ணு. மாட்டிக்காமல் இருந்தால் நல்லதுதான். ஆமாம், என்ன பண்ணலான் இருக்க? அதுவா, என் பாக்கெட்டில் மிளகாத்தூள் இருக்கு. வரவங்க எல்லாத்தையும் இந்த ரெட் கலர் பவுடர் மோந்து பாருங்க, கலர் கூட பண்ணின்னு சொல்லுவேன். அதையும் அவனுக்கு மோந்து பார்ப்பானுங்க. அதுக்கப்புறம் அச்சுன்னு தும்புவானுங்க. இதுதான் ரேகிங் இன்னைக்கு. ஏய், இதெல்லாம் அநியாயம்டா. மூக்கில் பட்டுச்சுன்னா காரம் தூக்குண்டா. ஏன்டா இப்படி பண்ற? என்ன போடா, இதெல்லாம் ஒரு கண்ணு, உனக்கு புரியாது. நம்மள பெரிய தில்லாலங்கடியா போல. சரி, என்னெல்லாம் பண்றான்ட்டு இன்னைக்கு இவனை வாட்ச் பண்றதா என்னோட ஒரே வேலை. நம்ம ரேகிங் பண்றோமோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, இவனை வச்சு நல்லா நம்ம செய்யணும், அதுதான். சரி, நீ கன்ஃபார்ம் இன்னைக்கு டிசி வாங்குறது உறுதின்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நின்று எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கிளம்புறேன், நீ வந்து சேர்ற வழியை பாரு.
சரி சரி நீ போ, நீ ஒரு பயந்தாங்குழி நல்லா தெரிஞ்சு போச்சு, கிளம்பு. காத்து விரட்டும். ஏன்டா சொல்ல மாட்டேன், எல்லாம் என் நேரம். சரி பார்த்து வா. போடா நான் வரேன். சரி நம்ம பார்க்குறக்குள்ள அந்த பக்கம் போய் நின்று ஒழிஞ்சுக்குவோம். அப்போ தான் அவன் என்னெல்லாம் பண்ணுறான்ட்டு வீடியோ எடுக்க முடியும். வீடியோ எடுத்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இவன் குட்டுமே இனிமேல் என் கையில். சரி அங்கே போய் உட்காருவோம். அங்கே போய் உட்காந்தாதான் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களாம் ரேகிங் பண்ண முடியும். சந்தோஷ காணோம், எங்கே போனான் அவன்? அடடே டாக்டர் வந்துட்டாரு. வாவ், இன்னைக்கு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் செம்ம அழகாக இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா இவ்வளோ க்யூட்டாக இருக்காரு மனுஷன், கொள்றாப்லையே. ஹாய் சார், குட் மார்னிங் சார். ஏன்னா உள்ள போலியா, வெளியே கிளம்பிட்டீங்களா? ஐயோ இல்லை சார், இப்போ தான் வந்தேன். உங்களை பார்த்தோன்னே ஒரு குட் மார்னிங் வைக்கலான்ட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டேன். ஓ சரிம்மா, சரி உள்ள போங்க. சார் ஒன்று சொல்லணும். என்னம்மா சொல்லுங்க. சார் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்க. சார் இன்னைக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது சார். ஸோ எலகன். ஓ சரிம்மா, தேங்க்ஸ். சரிங்க சார், நான் உள்ளே போகிறேன். போம்மா போ, போய் வேலையை பாரு. ஐயா பேசிட்டேன். ஐயோ கொள்றான் மனுஷன், பக்கத்துல இருந்து பார்க்கும்போது செம்ம க்யூட்டு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மனுஷன் போன்னு துரத்துறாரு. இதுக்கு மேலே நின்னா வலிரோன்னு தெரிஞ்சிருவோம். உள்ளே போயிடுவோம். ஏன் இந்த பொண்ணு நம்மளை பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகுது? பொண்ணு ஒரு மாதிரி டைப்போ? சாச்சா, அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, எப்போ நம்மளை பார்த்தாலும் ஒரு மாதிரியே பிஹேவ் பண்ணுது. இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் ஒவ்வொரு ரகமாக இருக்காங்க. சரி உள்ளே போகலாம். ரிசப்ஷனில் இருக்கல இன்னும் காணும். இவளுக்கெல்லாம் என்னத்தை தான் ரிசப்ஷன் பார்த்துக்காளுங்கன்னு தெரியல. இவளுக்கெல்லாம் இந்த லட்சணத்தில் லேட்டாக வந்தா அப்புறம் மற்றவங்க என்ன பார்ப்பாளுங்க? வரட்டும், இன்னைக்கு லேட்டாக வந்தா நல்லா சார்கிட்ட மாட்டி விடாமல் விட மாட்டேன். பார்க்குறேன். சிஸ்டர் கொஞ்சம் வாங்க சிஸ்டர், ஹஸ்பண்டுக்கு வேறு ரொம்ப முடியல. இது சரியான நசக்கேசாக இருக்கும் போலயே. லைட்டாக மூச்சு வாங்கினா கூட நம்மளை கூப்பிட்டே கிடக்குதுங்க. சரி வரமா போமா. அடடா, ஓபி லிஸ்ட் இவ்வளோ வந்துருச்சா? அப்போ சார்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓபி பக்கம் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும். இப்போ தானே வந்துட்டு போனேன், இவ்வளோ காணும். இப்போ எங்கே இருந்து வந்தா? இந்தாம்மா. சொல்லுங்க சிஸ்டர். எப்போ வந்த நீ? இப்போ தான் நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போனேன். உன்னை காணும். இப்போ எங்கேருந்து வந்த நீ? ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஒருவேளை நீங்கள் அந்த பக்கம் இது போயிருப்பீங்க. ஏன் சிஸ்டர் எதுக்கு கேட்குறீங்க? கரெக்ட் டைமுக்கு வரையா இல்லையான்னு செக் பண்ணதான். அதே சிஸ்டர் நீங்கள் செக் பண்ணுறீங்க. உங்களை செக் பண்ண சொன்னாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க? என்ன உனக்கு வாய் ரொம்ப தண்ணிடுது? பாருங்க சிஸ்டர், என் வேலையில் நான் கரெக்டாக இருக்கேன். எப்போ கரெக்டாக உள்ளே வரணும், எப்போ வெளியே போகணும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க சரியா? இவ்வளோ சின்ன பிள்ளையாட்டு இருக்கேன், என்ன உனக்கு வாய் ரொம்ப தான் நீடுது? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா நீங்கள் சொல்கிறத கிட்ட ஆமாஞ்சமி போடலாம். நான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் ஏன் நான் பயந்து போகணும்? ரொம்ப வாய் பேசுகிற நீ. பாருங்க சிஸ்டர், வேலை எனக்கு நிறையா இருக்கும். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் எனக்கு நேரில். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். ஓகேவா? இந்த வயசில் உனக்கு இவ்வளோ வாய் ஆகாது. உங்களுக்கு எவ்வளோ வாய் இருக்கும்போது எனக்கு இவ்வளோ வாய் இருக்காது. தப்பே இல்லை. டெய்லி பார்த்துக்கிறவன எங்கே கவனிக்கணுமோ அங்கே கவனிச்சுக்கிறேன். எப்போ பாரு ஏதாவது வந்து நம்மகிட்ட வம்பிழ்த்திக்கிட்டே இருக்குது. இதே வேலையை போச்சு சிப்பி தலைச்சி. பிரியா சார் சொல்லுங்க. ஓபி நிறையா வந்துச்சுமா? டாக்டர் வந்துட்டாங்களா? சார் வந்துட்டாரு, இப்போதான் உள்ளே போனாரு. ரொம்ப நேரமா ஓபி ரொம்ப நிறையா இருக்கு, அப்புறம் லேட் ஆயிரும். சரிங்க சிஸ்டர், நான் சொல்லிடுறேன். ஓகேம்மா. இப்போ கூப்பிடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா? இந்த அக்கா பரவாயில்ல, அமைதியான கரெக்டு. அந்த பொம்பளையும் தான் இருக்காது, சரியான சிடுமுஞ்சிக்காரி. சரி சாப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு ஓபி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். லேட் ஆச்சுன்னா அப்புறம் நம்மளா திட்டுவாருப்பா. இந்த ஃபேக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சரி இதை அப்படியே வச்சுட்டு இனி ஓபி பார்க்க ஸ்டார்ட் பண்ணும். நான் வரும்போது நிறைய பேஷண்ட் இருந்தாங்க, பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சொல்லுமா. டாக்டர் ஓபி நிறையா வந்திருக்கு, எப்படியும் ஒரு 10 பேஷண்ட் இருப்பாங்க. ஓகே, ஓபி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தரும் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். 11 ஒரு டீ கொண்டு வர சொல்லிடுங்க. சரிங்க சார். ஆமாம், ஓபி பார்க்குறேன், நீங்கள் வர சொல்லுங்க. ஓகே சார். அப்பா இன்னும் கூப்பிடவே இல்லை நம்மள. கூப்பிடுவாங்கம்மா, டாக்டர் இப்போ தானே வந்திருக்காங்க, கூப்பிடுவாங்க. கொஞ்சம் யாருங்க? ஏம்மா நான் தாம்மா விமலா. வாங்க, டாக்டர் வந்துட்டாரு பார்த்துக்கலாம். சரிம்மா. அடுத்து செகண்ட் டோக்கன் ரெடியாங்க. நம்ம வெளியே வந்தா நீங்கள் போங்க. அடுத்து நான் தாம்மா, வந்த உடனே உள்ள போங்க சரிங்களா? சரிம்மா. சரி நம்ம உள்ள போய் வேலையை பார்க்கலாம். டாக்டரே உள்ள வரலாமா? வாங்கம்மா உட்காருங்க. சரிங்க டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? டாக்டர் நைட்லாம் ஜுரம் மாதிரி வந்துடுது, குளிர் காய்ச்சல் மாதிரி கை காலெல்லாம் நாடு கெடுத்துக்குது, கை காலெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குது. அதான் டாக்டர் வந்து காட்டிட்டு போகலாம் வந்தேன். ஃபீவர் இருக்குமா? ஆமாம் டாக்டர், விட்டு விட்டு காய்ச்சல் வந்துட்டே தான் கிடக்கு, சரியான பாடு இல்லை. ஓகே ஓகே, டேப்லெட் எழுதி தரேன், இன்ஜெக்ஷன் போட்டுக்காங்க, சரியாயிரும். மறுபடியும் கேட்கலன்னா வாங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். சரிங்க டாக்டர். ஓகே, பக்கத்து ரூமில் சிஸ்டர் இருப்பாங்க, இதை கொண்டு போய் கொடுங்க, இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க. சரிங்க டாக்டர். ஓகேம்மா, போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் காய்ச்சல் இருந்தால் திரும்ப வரணும் சரியா? சரிங்க டாக்டர். நாங்கள் ப்ரெஸ்கிரிப்ஷனாக வச்சுக்கோங்க, பக்கத்தில் சிஸ்டர்கிட்ட கொடுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் போயிட்டு வாங்கம்மா.
ஏய் வாடா சஞ்சய், டைம் ஆயிட்டே இருக்குடா. நம்மளும் சீக்கிரமா வந்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பையன் லேட்டு போல இன்னைக்கு. ராகிங் பண்ணும் சீக்கிரம் வேணா சொன்னா மட்டும் போதாது, அதை ஃபாலோ பண்ணும். ஆனா இவன் ஃபாலோ பண்றதே கிடையாது. நாட்டி பாய். ஆயிடா. மச்சி, என்ன மச்சி, என்ன நேரமா வந்துட்டு நீ என்ன இவ்வளவு நேரம் பண்ற? ஆடிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மச்சி. சின்னதா ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அதுதான் லேட்டு. என்னடா, ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடா, அது சும்மா பொண்ணுங்க மேட்ரு. ஏய் என்னடா பொண்ணுங்கன்னு சொல்ற? என்ன விஷயம்டா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல இல்லடா. நான் ஒரு பைக் ஓட்டிட்டு ரொம்ப குறுக்கால ஒட்டி வந்துட்டா. அவ மேல மோதுற மாதிரி போயிட்டேன். அவ ஃப்ரெண்டு கிழிச்சு விட்டா. என்ன மச்சி, உன்னே ஒருத்தி கிழிச்சு தொங்க விட்டாளா? ஆமாடா, இதெல்லாம் என் நேரம், ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. சரி விடு மச்சி, மறுபடியும் அவன் மாட்டாம போறா. ஆமாமா, அதான் நானும் பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். டேய் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படியா? இதான் ஆரம்பிச்சிருவோம் நம்மளும். அவங்க ஒருத்தி நிக்கிறது கூட தெரியாம என்னையே வச்சு என்னென்னலாம் பேசுறீங்க அவனுங்களா? இருங்கடா, இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பிரின்சிபல் பண்ணிட்டாங்களா மாட்டி விடல. என் பேரு ஜான் இல்ல. வாங்கம்மா. குட் மார்னிங் மேம். 3 பேருக்கு குட் மார்னிங் மேம். வர சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ கண்டிப்பா தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பையங்கள ரேகிங் பண்ண தான் போறாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்ல, காலேஜ் சுத்தியும் எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட் இருக்கோ அங்க கிளாஸ் ரூம்ல எல்லா பக்கத்துலயும் சிசிடிவி மாட்டியாச்சு. ஸோ ரேகிங் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி என்ன இருந்தாலும் சரி எல்லாருமே அதில் ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? நியூ டைம் மேம், இதை நீங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. ஆமாம்மா, இதை ஏன் உங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களுக்கு இது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நான் இன்ஃபார்ம் பண்ணல. பை த வே, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லாக என்னெல்லாம் நடக்குதோ ரெக்கார்ட் பண்ணி டுமாரோ அந்த மொத்த ரெக்கார்டு எடுத்து நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதா? அதுதான் உங்களுக்கு நாளைக்கு வேலை. ஓகே மேடம். ஜெனி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மேம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம், கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்களா? அதான் கேட்டேன். திங் மேம். ஏன் மேம் இப்பயே ராகிங் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா இப்பயே கையும் களவுமா அந்த ஸ்பாட்டில் பிடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறீங்க? எனக்கு புரியல. பாருங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீடமாக விடுவோம். யார் யார் என்ன பண்ணுறாங்க, யார் இப்படி இதுக்கெல்லாம் முழு காரணம்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டால் மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக இதனால் ஃபஸ்ட் இயர் பசங்க பாதிக்கப்படுவாங்க தான், இல்லைங்களே? எதாக இருந்தாலும் நாளைக்கு அதுக்கு நான் ஒரு 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன். சரியா? ஓகே மேடம், இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு ரெக்கார்ட் ஆனதை எடுத்து பார்த்துட்டு நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணிடலாம். அம்மா கவிதா, சரி ஓகே. இன்றைக்கி உங்களோட ஒர்க் என்னென்னா ஃபஸ்ட் இயராக கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவங்கள என்கேஜ் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு நீங்களும் ஃப்ரீயாக இருங்க. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். ஓகே மேம், கிளாஸ் போகலாங்களா? நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் போய்க்கோங்க. பெல் அடிச்சோன்னே அவங்க கிளாஸ்க்கு போயிருங்க. ஓகேவா? சரிங்க மேம். ஓகே, இப்போ நீங்கள் போகலாம். ஓகே மேம், பார்க்கலாம். சரிம்மா, எதாக இருந்தாலும் நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். நாங்கள் டிபார்ட்மெண்ட் போகிறோம். ஓகே போங்க. சரி வாங்க மேம், போகலாம். நீ போகலாமா? போகலாம் மேம். என் காலேஜுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை யாரெல்லாம் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் டிசி தான். பார்க்கலாம் யாரெல்லாம் அந்த அதிர்ஷ்டசாலின்னு. ஐயோ, ஒரு பையன் மாட்ட போகிறான் என்கிட்ட. நம்ம இங்கே நிற்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா அண்ணா பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் எங்கன்னா இருக்கு? அதெல்லாம் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை நீ பண்ணணும். என்ன நான் ராகிங்கா? அப்படியே வச்சுக்கலாம், உனக்கு என்ன தோணுதோ வச்சுக்கப்பா. ஆமா, ராகிங் தான். ஃபர்ஸ்ட் இயர் தானே நீ, அப்போ ஒன்று ராகிங் பண்றது எதுவும் தப்பு இல்லையே. ஆனால் அந்த காலேஜில் ராகிங்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. என்னன்னா நீங்க இப்படி பண்றீங்க? நாங்கள் அப்படி தாண்டா பண்ணுவோம். என்ன பண்ணுவேன்? என்ன போய் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவேண்ணா. பாரு, அவ்வளோ தைரியமா? கண்ணாடி கழினா உனக்கு கண்ணு தெரியாது, நீ மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? சே, என்னெல்லாம் பேசுறாங்க? சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பானாட்டிருக்கு. ஒருத்தவங்களை பார்த்து இப்படியெல்லாம் கேவலமா ட்ரீட் பண்றானே. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன். நீ இல்லடா, என்னடா எனக்கு இப்போ அவசரம்? நான் தேவையில்லாம பண்றீங்க. யாரா சோடா அப்படி கோவருது? ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்றதை பண்றியா? இதெல்லாம் பண்ண முடியாதுண்ணா. யார் நீங்க? தேர்ட் இயரா இருந்தாலும் நீங்க சொல்ல நான் பண்ண முடியாது. அன்லினா உன் சோடா புடி கண்ணாடி ரெண்டும் உடஞ்சு கண்ணுக்குள்ள போகும். பரவாயில்லையா? பாவிங்களா, என்ன பண்ண போறானுங்க? ஆனா சரிண்ணா, என்ன சொன்னாலும் நான் பண்றேன். அந்த பயம் இருக்கட்டும். வேலைக்கு வந்தியா? ஒரே ஒரு நிமிஷம் இரு. இப்போ இது ஃபுல்லத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டா மாவனுங்களா மாட்டினீங்கடா. அண்ணா இப்போ என்னென்ன பண்ணும்? பையன் நம்ம ஓடி கொண்டான். டேய் ஆரம்பி சஞ்சய், மச்சி பாத்தியா? என்னன்னா அது ஏதோ சவச்சவன் இருக்கு. அது குங்குமடா, குங்குமம். இதை வாங்கி கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு. எதுக்குண்ணா? அண்ணா உண்மையிலுமே இது குங்குமம் தானா? இது எதுக்கு ஸ்மெல் பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ முதல்ல வாங்கி ஸ்மெல் பண்ணி பாருடா. ஸ்மெல் பண்ணி பார்த்தா விட்டுருவீங்களா? விட்டுருவோம். நீ வாங்கிக்கோ, வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்து கிளம்பு. சரிங்கண்ணா, கொடுங்க. ஐயோ பாவம், நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டான். அண்ணா இப்போ ஸ்மெல் பண்ணி பார்த்தா விட்டுருவீங்க என்ன? சே, பாவம் அந்த பையன் அலற போறான். நீ ஸ்மெல் பண்ணி காமிடா. சரிங்கண்ணா, பண்ணிட்டு நான் போயிடுறேன். போலாம். டேய், அநியாயம் பண்றீங்கடா. டேய், உங்களை நான் சாதாரணமா நினைச்சேன். ஆனால் 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்றீங்க. இருங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அடே இது மிளகாத்தூளுன்னு. அண்ணே மூச்சு முட்டுதுண்ணே. ஆமா, இப்ப என்ன பண்ற?
முகத்துல ஃபுல்லா தேய்ச்சிக்கிறேன். அண்ணே எனக்கு இருமலா வருதுண்ணே. ஆளை விடுங்கண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. டேய் என்னடா இவ்வளவு தூரம் பண்ணிட்டு அதை பண்ண மாட்டியா? அண்ணே என்னால முடியலண்ணே. அச்சு அச்சு அச்சு. டேய் பாவமா இருக்குடா, செத்துருக்கு எத்தனை போறான், விட்டுருவோம் அப்படிங்கிற மச்சி. ஆமா ஆமா போயிட்டு போறான், விடு, இன்னொருத்தன் கிடைக்காம போறான். சரி டே புட்டி, அண்ணே விட்டுருங்கண்ணே, முடியலண்ணே. சரி சரி பொழைச்சு போடா, போய் நல்லா படிக்கிற வழி பாரு. சரிங்கண்ணே. அண்ணா இந்தாங்கண்ணே உங்க மிளகாத்தூள், அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எடுத்துட்டு போ. சரிங்கண்ணே. அந்த பாவி என் முகத்துல மிளகாத்தூள் அப்பிட்டல, உன் முகத்துல இதை நான் பூசல. நான் பொட்ட வேதனையும் கஷ்டமும் நீயும் படுவிட ஒரு நாள். ஆமா முடியல. சரி போயிடுவோம் இங்க இருந்தா, மறுபடியும் ஆரம்பிச்சிருவானுங்க ஏதாவது. சரி நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம், திரும்ப மாட்டணும். செம்மையா பண்ணடா, செம்ம என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு. இந்த மாதிரி டெய்லி ஒருத்தர் சிக்கனா எப்படி இருக்கும் வீடேடா. நாளைக்கு இன்னொருத்தனை எதையாவது பிடிச்சி செஞ்சா கிடக்குது. ஒரு நாள் மட்டுமே ரேகிங் பண்ணி ஏதாவது சட்டம் இருக்கு, டெய்லியும் பண்ணுவோம். யாரு கேப்பா நம்மள? அதானே, யாரு கேப்பா? நம்ம பண்ணுவோம் மச்சி. சரி இப்போ போலாமா கிளாஸ்க்கு? இப்பதான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆமா மச்சி போலாம். என்ன பண்றான்னு தெரியலவ, நல்லா மாட்ட போறா. எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. ஜானி எந்த அப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்பவே அசால்ட்டா இருக்கா படிப்பு விஷயத்துல. இது அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணே தான். சரி நம்ம போய் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்போம். எல்லாம் இவனால தானே தப்பு, நம்ம மேலே இருக்கும்போது சாரி கேட்கறது தப்பு இல்லை. போய் பேசுவோம், அவன் சாப்பிட்டா நம்மளாவது சாரி கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான். நீங்களா? மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? என்ன திட்டுறக்கா? ஐயோ ஒரு நிமிஷங்க, நான் பேசவே இல்லை. நீங்க என் பயந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்லை, யார எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? மன்னிப்பு கேட்க. எதுக்கு? நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னமோ அவன் தான். அவனுக்கு பதிலாக தான் நான் மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அவன் மேலே தான் தப்பு, தெரியாமல் இப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு புரியல. அவருக்கு பதிலாக நீங்கள் எங்கே வந்து சாரி கேட்குறீங்க? ஆ, தப்பு பண்ணவங்களே அவங்க மனசில் உறுத்தாத போது நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? உங்கள் மேலே எதுவும் தப்பு இல்லை. நீங்கள் பின்னாடி உட்காந்துருந்தீங்க, நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? அப்படி இல்லை, அவன் என்னோட தம்பி தான். என்ன, உங்கள் தம்பியா? ஆமாங்க, அவன் என்னோட தம்பி தான். தெரியாமல் அப்படி பண்ணிட்டான். எவ்வளோ அவனை நான் கண்ட்ரோல் பண்ணேன், அவன் கேட்கல. உங்கள் கூட இருந்தவங்க பேசவும் அவனும் பதிலுக்கு என்னென்னமோ பேசிட்டான். அவன் பேசினது அத்தனையுமே தப்பு தான். சாரிங்க, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சரி சொல்லிட்டீங்களா, நான் இப்போ போகலாமா? ஒரு நிமிஷம். என்னங்க? தப்பாக எடுத்துக்கலன்னா உங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போங்க. என்னதுங்க, என்னமோ கேட்கணுன்ட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம், எதுனாலும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, எதுவும் இல்லை, மன்னிச்சிருங்கன்னு சொல்ல தான் வந்தேன். நீங்கள் போங்க. ஒன்றும் இல்லைல்ல, அப்போ நான் போகலாம் தானே? தாராளமாக போங்கங்க. சரி ஓகேங்க. அவள் பேர் என்னன்னு கேட்கலான்னு தான் தோணுச்சு. கேட்டுக்குது சப்புன்னு ஒரு அறையை விட்டுட்டானா? வேண்டாண்டா சாமி, ஏற்கனவே என் தம்பிக்காரன் வம்புழுத்து வச்சிருக்கான். இதில் நான் வேற ஏதாவது கேட்டு அப்புறம் அந்த பொண்ணை அடிச்சு, வேண்டாம் வேண்டாம். இந்த காலேஜ் தானே அந்த பொண்ணு, பார்த்துக்கலாம். இந்த சஞ்சய் வேற என்னானான்னு தெரில. இவன் இன்னைக்கு வந்த மாதிரி தான் நம்ம கிளாஸுக்கு போவோம். ஆமாம், இவன் என்ன இந்த கிளாஸுக்கு போயிட்டுருக்கா? இது நம்ம கிளாஸ் ஆச்சு. என்னடா அது, ஒன்றும் புரியலையே. சரி போய் பார்ப்போம். சமைக்கான வர இன்னும் காணா, எங்கே போய் கலந்தான்னு தெரிய மாட்டேங்குது. என் உசுரை எடுக்கிறதுனே எல்லாம் இருக்கிறாங்கம்மா. எத்தனை வேலைதான் ஒரு மனுஷன் நானே செய்யறது. நாம செய்யறதுக்கு அப்புறம் எதுக்கு வேலைக்காரங்களை உட்காரோம்? வரட்டும் தாள். ஐயோ முதலாளி அம்மா வேற இங்கே தான் நிற்கிறாங்க. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. நேரம் வேற ஆயிடுச்சு, திட்டுவாங்களே. ஓ பாயங்க. ஆமா என்னையா வேலைக்கு வர லட்சணம் அது? மணி எத்தனைன்னு தெரியுமா? ஆமா மன்னிச்சிருங்கம்மா, கொஞ்சம் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. வீட்டுல இருந்து வெள்ள நேரம் கிளம்புனேன். வர வழியில கொஞ்சம் ஒரு வேலை வந்துச்சுமா, அதை முடிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. வர வெளியில வேலை இருந்ததெல்லாம் சரிதான். இப்ப 2 மணி நேரம் லேட்டா வந்திருக்க, அதனால 2 மணி நேரத்துக்கு சம்பளத்தை உனக்கு கட் பண்ணிடுவேன். உனக்கு ஓகேனா போய் வேலையை பாரு, இல்லைன்னா வேறால நான் பாத்துக்கிறேன். அம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயங்கம்மா. 2 மணி நேரத்துக்காக சம்பளத்தை பிடிப்பேங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஏதோ முன்ன பின்ன ஆயிடுச்சு. இந்த ஒரு நாளே என்ன மன்னிச்சு விட்டுருங்க. நாளையில இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வந்துடுறேன். மன்னிச்சிருங்கம்மா. உன்னால காலையில இருந்து சேர்ந்து காபி போறல இருந்து சோறாக்குற வரைக்கும் எல்லா வேலை ஏன் தலையில் வந்து விழுகுது. நீ எங்கேயோ போய் சுத்திக்கிட்டு ஆடிய செஞ்சு அண்ணா நட போட்டு வர. ஐயோ அப்படி எல்லாம் இல்லம்மா. இதுக்கு பேர் என்னம்மா 2 மணி நேரம் லேட்டா வந்திருக்க? அம்மா இனிமே இந்த மாதிரி நடக்காதுங்கம்மா, மன்னிச்சிருங்க. நான் போய் வேலையை பாக்குறேங்க. நான் இப்பே சொல்லிட்டேன், 1/2 நாள் சம்பளம் உனக்கு கட்டு. போய் வேலையை பாரு. அம்மா பாரு, இப்படியே இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சிருவேன். பாத்துக்கோ, கிளம்பு. சரிங்கம்மா, நான் போய் வேலையை பாக்குறேன்.
அம்மா காசுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. தயவு செஞ்சு சம்பளத்தை பிடிக்காதீங்கம்மா. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் உன்னை மன்னிச்சு விட்டேன்னு வச்சுக்கோ, திரும்ப திரும்ப நீ பண்றதே தான் பண்ணுவேன். அதனால போய் வேலையை பாரு. அம்மா போறியா இல்லையாப்பா? போ, முதல்ல போய் இருக்க வேலையை பாரு. சரிங்கம்மா, நான் போறேன். இந்த ஆளால கை கால் வலிக்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வந்துட்டான் சம்பளத்தை அப்படியே கொடுங்கன்னு. இன்னைக்கு ஒரு நாள் இப்படி பண்ணாதான் திரும்பி இந்த மாதிரி பண்ண மாட்டான். நல்லா புத்தி வரும். ஜோசிகார வேற வர சொன்னேன், அவரு வேற என்ன காணோம். எல்லாம் என்ன டென்ஷன் பண்றதா இருக்காங்க போல. அம்பிகாமா, அடடே வாங்க ஜோசியரே, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம்? மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டா காலதாமதம் ஆயிடுச்சு. சரி சரி வாங்க உட்காருங்க. சந்தோஷமா உட்காருங்க. நீங்களும் உட்காருங்கம்மா. இருக்கட்டும் ஜோசியரே, வந்த விஷயத்த சொல்லுங்க. பாருங்கம்மா, உங்க பையன் ஜாதகத்து 3 ஜாதகம் பொருந்தி வந்துட்டு 3 ஜாதகத்தோட பொண்ணுங்க போட்டோவையும் கொண்டு வந்திருக்கேன். ஏதோ உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு பேச வேண்டியது பேசிடுவோம். 3 ஜாதகம் பொருத்தி வந்திருக்கா ஜோசிகாரே? ஆமாம்மா. சரி, பொண்ணோட போட்டோ கொடுத்துட்டு போறீங்களா? நான் என் பையன்கிட்ட காட்டுறேன். பேஷா கொடுத்துருவோம். பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்லயும் பேசிடுவோம். சரிங்களா? சரிங்க ஜோசியரே, ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு கேட்டு பார்ப்போம், அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. மேற்கொண்டு அப்புறம் பேசிக்கலாம். சரிங்கம்மா, இருங்க போட்டோ தரேன். ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு காப்பி கூட கொடுக்காம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். சின்னசாமி, சின்னசாமி, அம்மா சொல்லுங்கம்மா. அவருக்கு காஃபி என்ன எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா, கொண்டு வரேன். அம்மா, நல்லா பணக்கார வீட்டு பொண்ணா தானே பிடிச்சிருக்கீங்க. எங்க லெவலுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அந்த பொண்ணுங்க போட்டோவை என்கிட்ட காட்டவே வேண்டாம், எடுத்துட்டு போயிருங்க. ஆமா, உங்க லெவலுக்கு தான் பார்த்துருக்குது. அப்படி உங்களோட ஸ்டேட்டஸ் தெரியாம நான் பாப்பேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். அப்படின்னா எனக்கு சம்மதம் தான். என் பையனுக்கும் காட்டி அவனுக்கும் ஓகேனா அடுத்த முகூர்த்தத்துல ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடலாம். சரிங்கம்மா. ஐயா இந்தாங்க ஐயா, எடுத்துக்கோங்க. அடதே சின்னசாமி, நீதானா? நல்லா இருக்கப்பா? நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்களா? உங்களை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? இந்த வீட்டுல என்ன சமையக்காரனா இருக்கியா? ஆமாங்க ஐயா, சமையக்காரன், வீட்டு வேலை எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிறேனுங்க. என்ன தோசிகார, சின்னசாமி உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நல்லா தெரியுமா. அடே, வேலைக்காரனை கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. யாரு? சின்னசாமியவா சொல்றீங்க? ஆமா, அவரை தான் சொல்றேன். நல்லா தெரியுமா? அதனாலதான் பேசிட்டு இருக்கோம். சரி சரி, காஃபி அதில் எடுத்து குடிங்க. வாங்கிக்கோங்க ஐயா. நல்லா இருக்கேப்பா? நல்லா இருக்கேங்க ஐயா. காப்பி எடுத்துக்கோங்க. கொண்டா சின்னசாமி. காஃபி குடிச்சாச்சுல, உள்ள போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. ஐயா உள்ள போறணுங்க. சரிப்பா, நீ போய் வேலையை பாரு. சரிங்க ஐயா. அம்மா, நீங்க காப்பி குடிக்கிறீங்களா? இல்ல எனக்கு அண்ணா, நீங்க குடிங்க. பரவாயில்ல, காப்பி நல்லா இருக்குமா? ஆமா, சின்னசாமி காஃபி போட்டானாவே நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குமா? பொண்ணுங்க போட்டோ கொடுக்குறீங்களா? அவ்வளவுதாம்மா, அந்த காப்பி குடிச்சுதான் தரேன். பாக்கெட் உள்ளதான் கவர் வச்சா இருங்க, எடுத்து தரேன். பொறுமையாக எடுத்து கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லதாம்மா, அந்த 3 பொண்ணுங்களோட போட்டோவும் ஜாதகமும் இருக்கு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? கொடுங்க. மீதி விவரமா என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? இப்ப நான் கிளம்பிட்டீங்களா? சரி ஜோசிகாரே, என் பையன்கிட்ட பேசிட்டு அப்புறம் எல்லாம் முடிவு எடுத்துட்டு சொல்றோம். சரிங்களா? சந்தோஷமா, நான் போயிட்டு வரேன். சரிங்க ஜோசிகாரே.